வியட்நாம் போரை நிப்பாட்டினது ஒரு வீடியோ ஜேர்னலிஸ்ட். வியட்நாமில் அமெரிக்கா செய்த கொடூரங்களை ஒரு புகைப்படம் நிப்பாட்டுச்சு. எத்தனையோ பேர் வந்து கதறி இருக்கிறான், திட்டி இருக்கிறான் அமெரிக்காவை. அப்போல்லாம் நிப்பாட்டல. ஒரு 8 வயது சிறுமி நிர்வாணமாக, அலங்கோலமாக, அபலமாக, கண்ணீரோடு இப்படி வர ஒரு புகைப்படம். விஷுவல் மீடியா இன்னைக்கு தலையெடுத்து 25 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னைக்கு வரையும் விஷுவல் மீடியாவை வந்து லேபர் லா ஆக்டில் சேர்க்கலை. பிரிண்ட் மீடியா தான். நீங்கள் தினத்தந்தி, தினகரனில் வேலை பார்த்தா தான் நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டு. நீங்கள் சன் நியூஸ்லேயோ புதிய தலைமுறையிலையோ இருந்தால் கவர்மெண்ட் படி கிடையாது. நிறுவனத்தில் நீங்கள் ஒரு கார்டு வாங்கிக்கலாம். அவங்களாம் அக்ரேஷன் கார்டு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், முக்கியமான இதெல்லாம் கூட இல்லை. இன்னும் விஷுவல் மீடியாவுக்கே வரல. செய்தி தரக்கூடிய நிலை மாதிரி என்னென்னா, நொடிக்கு நொடி எதாவது செய்தியை தாங்கிறதுக்காண்டி செய்தியை தேட ஆரம்பிக்கிறான். அப்போ செய்தியை கிரியேட் பண்ணுறான். அப்படி கிரியேட் பண்ணுறவன் என்ன மாதிரி செய்தியை கிரியேட் பண்ணலாம்? இன்றைக்கி செய்தியே இல்லை. நெசவாளர்கள் பிரச்சனையை ஒரு ஸ்டோரியாக பேசலாம். மலமல்லம் தொழிலாளர்கள் பிரச்சனையை ஒரு ஸ்டோரியாக பேசலாம். தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஏன் சென்னைக்கு அதிகம் வராங்கங்கிறத ஒரு ஆய்வு செஞ்சு போடலாம். இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் மீடியாவில் வந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஆனால் எதையாவது ஒரு செய்தி ஆக்கணும்னு இன்று மாதா கோயில் தேர் திருவிழா ஓட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 25 பேர் கலந்து கொண்டனர். இதில் குழந்தைகள், பெண்கள் அனைவரும் மாதாவின் அருளை தரிசித்தனர். முத்தாலம்மன் கோவில் திருவிழா முத்தியால்பேட்டையில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. நலத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேச இருக்கோம். ஊடகத்துறையில இளைஞர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, ஒரு சில இளைஞர்கள் தற்கொலை செஞ்சுக்கக்கூடிய நிலைமைக்கும் போயிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பேச இருக்கோம். நம்ம கூட ஊடகவியலாளர் ஜீவசகாப்தன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார், இப்போ பொதுவாக வந்து இளம் ஊடகவியலாளர்கள் சந்திக்கக்கூடிய மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்னவா இருந்துட்டு இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஊடகம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு வங்கித்துறை, ஒரு அரசு பணி, ஒரு பொதுத்துறை பணி, அல்லது வேறு ஏதாவது எம்என்சி பணிகள், இதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. முதல்ல ஊடகத்துறைக்கு ஊடகம் நடத்துபவர்களும் சரி, ஊடகத்தில் பணிபுரிபவர்களும் சரி, வெறும் பொருளாதாரத்திற்காக நான் அதில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலே அது வந்து ஃபெயிலியராக தான் ஆகும். இன்னொன்று, அது மக்களுக்கும் ஆபத்து. யார் வேணாலும் ஒரு அதாவது எல்லாருமே அறம் சார்ந்து இருக்கணும், ஒரு பொருள் சார்ந்து இருக்கணுமே ஒழிய பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடாது. வாழ்கிற வாழ்க்கைங்கிறது பொருள் உணதாக இருக்கணும். வெறுமனே பொருளை சார்ந்து மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம செய்கிற தொழிலும் அப்படி தான். ஆனால் மற்ற தொழிலை விட ஊடகம்ங்கிறது எதுனா, நான் தெருவில் நிற்க தயாராக இருக்கேன், சாக்கடையில் நிற்க தயாராக இருக்கேன். ஏன்னா அந்த மக்கள் சாக்கடையில் இருக்கிறான். சாக்கடையில் இருக்கிற மக்கள் பிரச்சனையை பார்க்கணும், பேசணும்னு நினைக்கிற ஒருத்தன் சாக்கடைக்கு போனால் தான் முடியும். இல்லைங்க, இங்கே ஸ்மெல்லாக இருக்குது, நான் போக மாட்டேன், நான் அயன் பண்ணி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன், ஹேரு தெரிஞ்சிடும். கொரோனா வார்டில் இங்கே இத்தனை பேர் கொரோனா வார்டுக்கு அரசு இவ்வளோ பணிகள் செஞ்சுருக்கு, ஆனால் இன்னும் செய்ய வேண்டியது இருக்குன்னு ஒரு செய்தியாளன் எப்படி சொல்லணும்? கொரோனா வார்டுக்கு போய் தான் நீங்கள் சொல்லணும். கொரோனா வெளியே பரவிக்கிட்டு இருக்கு, வெளியே வராதிங்க அப்படிங்கிறத ஒரு செய்தியாளன் எப்படி சொல்லணும்? வெளியே வந்து தான் சொல்லணும். இந்த புயல் வந்துருச்சு, பெங்கால் புயலோ பொங்கல் புயலோ ஏதோ ஒரு புயல் வந்துருச்சு, தயவுசெய்து கடல் ஆழம் இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் அதிகரிக்குது, அலையோட சீற்றம் இப்படி இருக்குது, நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒளிப்பதிவாளர் காமிச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறானே, அந்த செய்தியாளன் எங்கே போய் அதை சொல்கிறான்? ஆபத்தான கடலுக்கு போய் தானே சொல்கிறான். அப்போ இந்த அளவுக்கு செய்யணும்னு நினைக்கிறவன் வந்து அந்த துறையில் ஆர்வமும் சமூக அக்கறையும் இருந்தால் மட்டும்தான் ஊடகவியலாளனாக ஒருத்தனும் ஆக முடியும். அப்படிப்பட்ட ஊடகவியலாளர்கள் சேர்ந்து தான் அந்த மீடியாங்கிற கான்செப்ட் வந்தது. வியட்நாம் போரை நிப்பாட்டினது ஒரு வீடியோ ஜேர்னலிஸ்ட். வியட்நாமில் அமெரிக்கா செய்த கொடூரங்களை ஒரு புகைப்படம் நிப்பாட்டுச்சு. எத்தனையோ பேர் வந்து கதறி இருக்கிறான், திட்டி இருக்கிறான் அமெரிக்காவை. அப்போல்லாம் நிப்பாட்டல. ஒரு 8 வயது சிறுமி நிர்வாணமாக, அலங்கோலமாக, அபலமாக, கண்ணீரோடு இப்படி வர ஒரு புகைப்படம் ஒன்று உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த புகைப்படம் சர்வதேச சமூகம் பார்த்தோன்னே அப்படி கதறிட்டான். நம்ம வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை போகிற நிப்பாட்டுங்கன்னு அமெரிக்காவை பார்த்து அம்மனமாக ஓடி வந்து கெஞ்சுதேன்னு நிப்பாட்டினாரா இல்லையா? சரித்திரத்தில் நடந்ததா இல்லையா? அதை நிப்பாட்டியது துப்பாக்கியா எழுத்தா கேமராவான்னு பார்த்தா ஒரு வீடியோ ஜேர்னலிஸ்ட். அதை பதிப்பிச்சவன் ஒரு ஜேர்னலிஸ்ட். அப்போ பேனா மைக்கு வலிமை அதிகம் எதனால் சொல்கிறாங்க? பேனா பிரிண்ட் மீடியாவாக இருந்தால் பேனா, விஷுவல் மீடியாவாக இருந்தால் கேமரா. அந்த கேமரா எது வேணாலும் எடுக்கும். சார்லி சாப்ளின் ஒரு படம் எடுத்தார், த டிக்டேட்டர்னு, ஹிட்லரை கிண்டல் பண்ணி எடிட்டிங்கில் மாற்றி விளையாண்டார். ஜேர்னலிஸ்ட்னா ரிப்போர்ட்டர் மட்டும் ஜேர்னலிஸ்டில், அது சப் எடிட்டரும் ஜேர்னலிஸ்ட் தான். அவனுக்கு அந்த உணர்வு இருக்கணும்.
ஒரு வரலாற்றை ஒரு நிகழ்கால செய்தியாளனை ஒரு ரிப்போர்ட்டர் தரானா அதை வந்து வரலாற்றோடு பொருத்தி பார்த்து அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா நிறைவேற்றுறாங்க சார், வானகரகத்தில் நடந்துகிட்டு இருக்குன்னு இவன் ரிப்போர்ட் பண்ணுறான்னா, இதுக்கு முன்னாடி பொதுச் செயலாளராக அதிமுக ராகவநாதா ஒரு முறை ட்ரை பண்ணாரு, எம்ஜிஆர் இருந்தப்போ என்ன நடந்தது, திருநாவுக்கரசு போட்டிக்குழு, இந்த அறிவு யாருக்கு இருக்கணும்? சப் எடிட்டர் இருக்கணும். அப்போ அந்த இடத்துல அவனுடைய வரலாற்று அறிவு அங்கே இறங்குது. அப்போ அவன் ஜேர்னலிஸ்ட், சப் எடிட்டர். அந்த களத்தில் நின்று இன்னைக்கு சசிகலாவை வந்து கையை பிடிச்சி நீங்கள் வாங்கம்மான்னு கெஞ்சிக்கிட்டு மதுசூதனன் கெஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறானே, அவன் ஜேர்னலிஸ்ட். அந்த இடத்துல போட்டியா இருக்கக்கூடிய இபிஎஸ் ஆட்களோ ஓபிஎஸ் ஆட்களோ செருப்புகள்ட்டு எரியும் போது, கள்ளக்குண்டு எரியும் போது இவன் அடி வாங்குவான். நான் அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? நான் என்னோட கேமராமேன் அதை விட அடி வாங்கியிருக்கேன். டெல்லியில இந்த ஷீலா தீட்சித் காங்கிரஸ் முதலமைச்சர் ஒருத்தவங்க, அவங்க ஆட்சியை வந்து இந்த ஆம் ஆத்மின்னு அப்போ உருவான புது கட்சி, அன்னைக்கு அப்பதான் உருவாச்சு. ஆம் ஆத்மியும் எதிர்கட்சியினர் பாஜகவும் யாரோ அந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து அதுக்கு அரசியல் சாயம் பூசக்கூடாது மாணவர்கள் நாங்க அநியாயம் பண்ணாங்க. இந்த ஷீலா தீட்சித் அந்த நிர்பயா கேஸ் நடந்தது, அந்த அதை வச்சுக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டை காலி பண்ணிடணுங்கிற மாதிரி நிறைய பண்ணாங்க. அப்ப போலீஸ் வந்து தண்ணி அந்த பீச்சடிப்பாங்க. தண்ணி பீச்சடிக்குன்னா நம்ம அருவியில் குளிக்கிற மாதிரி இருக்காது, அது வந்து உடம்புல வலிக்கும். ஆமாம், அதை வந்து வீடியோ ஜேர்னலிஸ்ட் வந்து கேப்சர் பண்ணணும். நான் இங்கே நிற்கிறேன் மைக்கை பிடிச்சிட்டு, பீஸ் டு கேமரா நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன், என்னையை நீங்கள் காமிக்க வேணாம், போய் இந்த விஷுவலை காமிக்கிறேன். ஃபுல்லாக நனைஞ்சிட்டாரு கேமராமேன், ஜிடிவி எஸ்பிவி கேமராமேன் ஃபுல்லாக நனைஞ்சிட்டாரு. அபினேஷ்னு நினைக்கிறேன். ஏன் மேலே அந்த இந்த துப்பாக்கி இது வந்து ஒன்று கிராஸ் ஆகி போகுது. என்னைய பார்த்து சொல்ல போலீஸ் மாபு இது. ஆமாம், அந்த இது சுடுவாங்கல்ல டியர் கேஸ்ன்னு, அது வலிக்குதுங்க. அது வந்து என்னை பார்த்து சொல்ல, எனக்காக சுடலை, அவன் இது மாதிரி அது கும்பலில். ஆனால் ரிப்போர்ட்டர் அடி வாங்குவான். நான் அதை லைட்டாக பட்டிருக்கேன். என்னை விட அதிகமாக அடி வாங்கி செத்தவெல்லாம் இருக்கிறான். வீடியோ ஜேர்னலிஸ்ட் அது கலவரங்கள் இதெல்லாம் நடக்கும்போது ஓடணும். அப்போ ஜேர்னலிஸ்ட் தொழிலில் ஒருத்தர் இருக்கிறவன் எதுக்கு வரணும்? பதட்டமான காலத்தில் 144 போட்டிருக்க காலத்தில், புயல் அடிக்கிற காலத்தில் மக்களே வெளியே வந்து தான் செத்து போயிருவீங்கிற சொல்றதுக்காண்டி செத்தாலும் பரவாயில்லன்னு வெளியே வரவன் தான் ஜேர்னலிஸ்ட். ஸோ ஒரு சேஃபர் சைட்ல இருந்து ஒர்க் பண்றதுக்காகவோ கிடையாது, பொருளாதார ரீதியா பணம் ஈட்டுறதுக்காகவோ வரவங்க ஜேர்னலிஸ்டா இருக்க முடியாது. ஜேர்னலிஸ்டா அவனால கண்டிப்பா பண்ண முடியாது. சரிங்க சார், அதுதான் இங்க பிரச்சனை. அதனாலதான் சொல்றேன், ஈழத்துல தமிழர்களை கொலை செய்த அந்த சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து சிங்கள பத்திரிகையாளர்கள் செத்து போனா தெரியுமா? அவன் அந்த இடத்துல தமிழன் சிங்களன்னு பார்க்கல, சிங்கள பத்திரிகையாளர் சிங்கள வெறி பிடித்த ராஜபக்சேவை கண்டித்து எழுதி கொலை செய்யப்பட்டார். தமிழே சாகுறது ஒரு புறம் இருக்கட்டும், தமிழ் பத்திரிகையாளர்கள் சிங்கள பத்திரிகையாளர் செத்தான். அப்ப அந்த பத்திரிகையாளர் என்ன மனநிலையில் வந்திருக்கான்? நான் ஒரு பத்திரிகையாளர், நான் ஒரு போரை நிப்பாட்டணும், நான் மக்கள் பக்கம் நிக்கிறேன், இது தப்பு, கவர்மெண்ட் செய்யறது தப்பு, கேட்டானா இல்லையா? இப்படி உணர்வு உடையவர்களால் உருவானதுதான் ஊடக உலகம். அது தமிழ் ஊடகம், ஆங்கில ஊடகம், மலையாள ஊடகம்னா தான். இவர் ஒரு கேரளா ஜேர்னலிஸ்ட் ஊபியில் அந்த அத்ரா சம்பவத்தை படம் பிடிக்க போனாரு, அப்பச்சன் இவர் காப்பான், அவரை கடைசியில் யூரின் போக கூட விடாம அரெஸ்ட் பண்ணி பெட்ல எப்படி வச்சிருக்காங்க. அவங்க ஒய்ஃப் கதறாங்க, புருஷன் என்னையா பண்ணா? ஒரு ஜேர்னலிஸ்ட் நடந்துகிட்டு இருக்க கொடூரத்தை செய்தியை கவர் பண்ண போனா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படியெல்லாம் ஊடகவியலாளர்கள், இதுதான் ஊடகவியலாளர்கள். இன்னைக்கு இந்த எம்என்சி, இந்த கார்பரேட் அமைப்புகள் உருவாக்குற ஊடகங்கள் இந்த மாதிரி ஊடகவியலாளர்களை உருவாக்குறது இல்லை. அவனை வந்து எப்படின்னா அவனை ஒரு எம்என்சி ஜாப் மாதிரி ஆக்குறாங்க, ஒரு கார்பரேட் ஜாப் மாதிரியே. ஆமா, கார்பரேட் எம்ப்ளாயி ஜேர்னலிஸ்டா இருக்க முடியாது. அது பிரிண்ட் மீடியாவா இருக்கட்டும், விஷுவல் மீடியாவா இருக்கட்டும். ஓகே, இப்போ வேலை பளுவை தாண்டி வேறு எந்த மாதிரியான பிரச்சனைகளை இப்ப இருக்கிற ஊடகவியலாளர்கள் சந்திக்கிறாங்க? இல்லைங்க, இப்போ ஊடகம்ங்கிறது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பிரேக்கிங் நியூஸ் கான்செப்ட் ஒரு ரொம்ப அபத்தமாக போயிடுச்சு. பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஏதாவது ஒரு உடைப்பு செய்திகள்ங்கிறது அதுக்கான ஒரு தர்க்கத்தோடு இருக்கணும். ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டை அப்போ தான் அந்த பிரேக்கிங் நியூஸ் கான்செப்ட் ரொம்ப காமெடியாக மாறிச்சு. ஓபிஎஸ் கிளம்பிட்டாரு, ஓல்டர் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இபிஎஸ் இந்த வடிவேலு ஒரு படத்தில் வந்து, இந்த இங்கிலீஷ்காரன் ஒரு படத்தில் அதை எல்லாரும் ஃபோனை வச்சு பேசுவாங்க தெரியுமா? எங்கே இருக்கீங்க, குண்டு வச்சுட்டிங்களா, ஓவர், நான் உங்கள் புடனைக்கு பின்னாடி தான் இருக்கேன் ஓவருங்கிற மாதிரி. ஓபிஎஸ் காரை விட்டு கிளம்பிட்டாரு, இபிஎஸோட சேர போகிறாரு, போயஸ் தோட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்னடா இருக்குது? போயஸ் தோட்டம் வந்தவொடனே இந்த செய்தியை சொல்லலாம்ல. இது ஆனால் இதை நீங்கள் நிறுத்த முடியாது. ஏன்னா எல்லா ஒரு சேனல் இதை செய்யலைன்னா இன்னொரு சேனல் செய்வாங்க, அங்கேருந்து கத்துவாங்க, அவன் லைவ் எடுத்துட்டான் நீ எடுக்கலன்னு. அப்போ ரிப்போர்ட்டர் அப்படின்றவன் ஒரு அதிமுகவில் 2 தலைவர்கள் இணையும் போது அதை எப்படி சொல்லணும்? அதிமுகவில் 2 தலைவர்கள் இணைகிறானா அதிமுகவுடைய வரலாறு அந்த இடத்துல சொல்லணும். அதிமுகங்கிற கட்சி இதற்கு முன்பு எஸ்டிஎஸ் சண்டை போட்டார் எம்ஜிஆரோட, அதற்கு பிறகு ஜெயலலிதாவோட திருநாவுக்கரசு சண்டை போட்டாங்க, அதுக்கப்புறம் ஆரம் வீரப்பன் சண்டை போட்டாங்க, அப்புறம் 4 அணின்னு பிரிஞ்சிச்சு, அப்புறம் ஜே அணி ஜானின்னு பிரிஞ்சிச்சு,
அதுக்கப்புறம் ஜெயலலிதாவை மிஞ்ச யாருமே இல்லை, அவங்க தான் நிரந்தர பொதுச் செயலாளர். இன்னைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்க மறைவுக்கு அப்புறம் சண்டை போட்டு இணைகிறாங்க. இதுதான் ஜேர்னலிஸ்ட். ஆனா யாராவது இப்படி பேசுறாங்களா? அவர் கிளம்பி வந்து விட்டார், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஓபிஎஸ் அநேகமாக அவருடைய ஆதரவாளரோடு சென்று கொண்டு, இதை சொல்றதுக்கு எதுக்குங்க ஜேர்னலிஸ்ட்? அதைத்தான் நீங்களே பாக்குறீங்களே டிவியில. ஒரு ஜேர்னலிஸ்டுக்கான அவனை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கு. ஜேர்னலிஸ்ட்டை வந்து பொலிட்டிக்கல் சென்ஸோட பேச விடாம சும்மா படம் பார்த்து கதை சொல்லுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி பீஸ் டு கேமராங்கிறவன் நார்மல் ரிப்போர்ட்டிங்கை விட எக்ஸ்ட்ரானரி நாலேஜா இருக்கிறவனா இருக்கணும். அவனுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் தெரியணும். ஏடிஎம்கே, டிஎம்கே, தமிழ்நாடு, ஆளுநர், கவர்னர், அண்ணா, பெரியார், திராவிடம், இந்துத்துவம், காஷ்மீர், ஏன் நார்த் ஈஸ்ட் அப்படி இருக்கு, ஏன் மணிப்பூர் இப்படி இருக்கு, ஏன் ஹிந்தி பெல்ட் இப்படி இருக்கு, ஏன் அங்க மட்டும் பிஜேபி ஜெயிக்குது, இவ்வளவு நாலேஜ் உள்ளவன் தான் ஜேர்னலிஸ்ட். அந்த பீஸ் டு கேமரால இருக்கணும். அது சான்ஸ் கிடைச்சா அதை பொறி தட்டினா செதற மாதிரி இருக்கணும். ஆனா இவங்க ஓபிஎஸ் செப்பல் போட்டாரா, இபிஎஸ் சேர்ந்துட்டாரா, வித்யாசாகர் ராவ், ஆளுநர் 2 பேர் கையை பிடிச்சு தூக்கி இருக்க காட்சியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? ஒரு முறையான செய்தியே வெளியே வரதில்லை. இல்ல, அவ முந்தி தருவது, முழுமையான செய்திகளை தருவதை விட முந்திக்கிட்டு தான், சீக்கிரம் தான், உடனே ட்ரால் போடு, அவன் இது போட்டான், ஸ்காலிங் போட்டான், நீ ஏன் போடல, இதுல வந்து ஜேர்னலிஸ்ட் அந்த பிரஷர். இது வந்து ஒரு அறிவியல் சார்ந்து, தர்க்கம் சார்ந்து, வரலாற்று சார்ந்து, ஒரு பொருளியல் அறிவு, வாசிப்பு அனுபவத்தோட வெளிவரும் போது அந்த ஜேர்னலிசத்துக்கு மன அழுத்தம் வராது. படிப்புங்கிறது மன அழுத்தத்தை தராதுங்க. ஒரு மார்க்சியத்தை படிக்கிறான், ஒரு அம்பேத்கரியத்தை படிக்கிறான், ஈழ வரலாற்றை படிக்கிறான், நெப்போலியன் எப்படி சாதிச்சார் படிக்கிறான், பிரெஞ்சு புரட்சிக்கும் இந்திய விடுதலைக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு படிக்கிறான், ஏன் திப்பு சுல்தானுக்கு நெப்போலியனுக்கு லெட்டர் போட்டாருன்னு படிக்கிறான், மருதுபாண்டியர் ஏன் நாவலந்தீவு பிரகடனம் பண்ணார். இப்படி படிக்கிற ஒருத்தன் வந்து ஒரு பிராட் மைண்டடா இருப்பான். நீங்க அவனை அதை வெளிக்கொணர்ற மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு அவன் 8:31 அந்த சேனல் தந்துட்டான், நீ 8:33 தந்த, 2 நிமிஷத்துல போச்சே 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 அப்படின்னா அப்ப அந்த இடத்துல வந்து செயற்கையா ஒரு பிராடான விஷயங்கள் வரல. இது மக்களுக்கு இழப்பு. அறிவான ஊடகவியலாளர்கள், அறிவு சார்ந்த இதுகள், வரலாற்றை படிக்கிற, அப்புறம் ஜேர்னலிஸ்ட் படிக்க மாட்டாங்க. ஏங்க, அவனுக்கு தெரிஞ்சது எல்லா பிஆர்ஓடையும் பழக்க வச்சுக்கோ, எது என்னைக்கு எந்த நியூஸ் எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ, இதை பேசி வச்சுக்கோ. அதனாலதான் சில ஊடகங்கள்லாம் ரிப்போர்ட்டரே அனுப்புறதில்ல, கேமராமேன் அனுப்பிட்டு அந்த லைவ் பண்ணிடுறாங்கிறான். கேமராமேன் அனுப்பிட்டு லைவ் பண்ணிருக்கிறாங்க. பிசிஆர் வந்து லைவ் பண்ணிட்டு எடிட்டர் பார்த்து அவர் பேசுறதா அப்படியே போட்டு அவங்க கார்டில் அடிச்சுட்டாங்க. வேர் இஸ் த ஜேர்னலிசம்? பொதுவாக இன்னைக்கு வந்து வேலைங்கிறதே ஒரு மன அழுத்தம் நிறைந்ததா மாறி இருக்கா அல்லது மாற்றி இருக்காங்களா? இல்லைங்க, இந்த அமைப்பு மாறிடுச்சுங்க. இந்த குளோபலைசேஷனுக்கு அப்புறம் எல்லாமே போட்டி உலகங்க. கார்பரேட்டில் போட்டி தான். போட்டி உலகையும் நுகர்வு கலாச்சாரத்தையும் கேள்வி கேட்க வேண்டியது இந்த மைக், இந்த பேனா. அவனே எங்க போட்டி உலகத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கணும், அவன் என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த தம்பி மனோ, என் தம்பி தான் அவன். மதுரையில் நான் அவனை ஒன்றா ஒர்க் பண்ணோம். நான் நியூஸ் 8 சென்னையில் பீரோவில் இருக்கும்போது மதுரையில் கேமராமேனாக ஒர்க் பண்ணான். நானும் அவனு போய் மதுரை தாண்டி இருக்கு போய் தனுஷோட அம்மா அப்பான்னு ஒருத்தர் சொன்னாங்க. நான் இருக்கு அவர் 5 வருஷம். என் பையன் தான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது காணா போயிட்டான், மன்மராசா படம் பார்த்து கண்டுபிடிச்சே. நாங்கள் உட்காந்து அதை பேட்டி எடுத்தோம் ஒரு தென்னந்தோப்பில் வச்சு. அவன் தான் கேமராலாம் டக்குன்னு ரெடி பண்ணி காற்று லைட்டிங்லாம் அவன் தான் கூட இருந்தான். அவ்வளோ சின்சியரான பையன். ஏன் அவனுக்கு அதில் ஸ்க்ரீனில் வரப்போகிறது ஏன் மூஞ்சி தான். புரியுது. பேட்டி பார்த்தா என்னையே தான் பாராட்ட போகிறான். ஒளிப்பதிவாளர் மனோஜுக்கு வாழ்த்துன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் அந்த செய்தி அண்ணன் கேட்குறாரு, இந்த நியூஸை நான் உருவாக்கி தரேன், நான் கான்டாக்ட் ஏற்படுத்தி தரேன்னு சென்னையிலேருந்து வந்த எனக்கு மதுரையில் போய் டக்குன்னு ஏற்பாடு பண்ணி தந்தான். இதுதான் ஆர்வம். அவனுக்கு அவசியம் இல்லை, இவ்வளோ செய்யணும்னு அவசியம். தேடி பார்த்தேன், சிக்கல் முடிச்சு போயிட்டே இருக்கலாம்ல. உண்மைதான். பல பேர் அப்படி போயிடுவான். அது ஏன்னா அந்த வேலையில் ஆர்வம் இல்லாதவன், அசைன்மெண்ட்டாக செய்கிறவன் அவ்வளோதான் இருப்பான். 7 மணி ஆச்சுன்னா கிளம்பணும்னு நினைக்கிறவன். இந்த வேலை இது வந்து என்னோட ஜாப்டா, நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன்டா. அந்த பீட்டை கோர்ட்டில் இன்னைக்கு நியூஸ் தந்துருவானே, லீவ் போட்டால் அவனால் கோர்ட் ரிப்போர்ட்டரால் தூங்க முடியாது. ஐயோ இன்னைக்கு முக்கியமான தீர்ப்பு வருதே, ஐயோ இந்த ஜிஎஸ்டி கொடுத்து இது கேஸ் வருதே, பிடிஆர் போட்ட கேஸ் வருதே, இன்னைக்கு இந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு நீங்கள் பார்க்கணுமே, இன்னைக்கு அப்பாவு கேஸ் என்ன நடக்குது தெரியல. இப்படி நினைக்கிறவன் ரிப்போர்ட்டரால் வீட்லேயே தூங்க முடியாது. கேஸ் என்னாச்சு இதாச்சுன்னு வாட்ஸ்அப்பே நோட்டிக்கிட்டு இருப்பான். இப்படி இருக்கிற செய்தியாளர்களை இன்னைக்கு செய்திகளை முந்தித்தா அப்படிங்கிற அந்த இதில் வந்து முழுமையான செய்திகளை தராமல் அவங்களையும் மனசிதவிக்கு உள்ளாக்கி அப்புறம் பணம் ஈட்டுறது, லாபி நடக்கிறது, ஒன்றுமே இல்லாதவன் கண்ணு முன்னாடி முன்னேறி போய்கிட்டே இருப்பான். அவனை ஸ்க்ரீனில் உட்கார வைக்கிறது, அவனை ஆங்கர் பதவி கொடுக்கறது, இவன் ஃபீல்டில் நிற்கிறவன் விஷயம் தெரிஞ்சவன் பேன்னு பார்ப்பான். அப்போ இவனுக்கு வாசிப்பு குறைஞ்சிரும், படிப்பு குறைஞ்சிரும். அவனை விட முந்தணும்னு, அவனை விட சம்பளம் வாங்கணும்னா நம்ம யாரை அப்பீஸ் பண்ணணும், யாரை ஜால்ரா தட்டணும், இப்படியே போய் 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 அவன் எதுக்கு வாழ்கிறான்? அவனுக்காண்டியும் வாழாமல், சமூகத்துக்காண்டியும் வாழாமல், ஏதோ ஒரு நிறுவனத்தை திருப்திப்படுத்துறதுக்காக வாழ்ந்து செத்து போயிடுறான். அதான் அந்த இளவயது மரணங்களுக்கு அதுதான் காரணம். அதனால தான் மீடியாவில் அதிக பேர் சீக்கிரம் சாகுறான். வெறும் சிகரெட்டு தண்ணி மட்டும் காரணம் இல்லை. சிகரெட்டு தண்ணி குடிச்சு அவன் 80 வயசு வாழ்றவன் இருக்கான். ஐயா அவரு தாப்பாண்டியன் ஐயா அவர்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச சாகுற வரையும் அவரை பார்த்துருக்கேன். ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் சிகரெட் புகைப்பழக்கத்தையே அவர் விட்டாரு. 88 வயசு வரையும் இருந்தார். ஆளு மனுஷன் கல்லு மாதிரி இருப்பாரு.
சிகரெட் பழக்கம் தப்பு, சிகரெட் மது பழக்கத்தை நான் வந்து என்கரேஜ் பண்ணல, அது கண்டிப்பா கூடாது. அது ஊடகவியலாளர்கள் தயவுசெய்து உடம்ப பார்த்துக்கணும், அந்த பழக்கத்தெல்லாம் தயவுசெய்து கை அது மட்டும் காரணம் இல்ல. ஆனா அதை சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க, குடிச்சிருப்பான், அது உண்மைப்பா, குடிச்சாலும் அவன் 60 வயசு வரை வாழ்ந்துருப்பான், நீ அவனை 33 வயசுல கொண்டுட்டியே. புரியுது. அதனால இது ஒரு மறுசீரமைப்பு மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய காலகட்டம் இருப்பதா நான் உணர்றேன். இப்போ எத்தனையோ விஷயங்களை கையில் எடுக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த பணியாளர் நலன்ல வந்து ஒரு மாதிரியான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, இன்னைக்கு மீடியா லாலே பிரச்சனை இருக்குங்க. நம்ம மீடியா லா, லேபர் லாலே, விஷுவல் மீடியா வந்து உங்களுக்கு வந்து லேபர் லாலே வரலையே. உங்களுக்கு அக்ரிடேஷன் கார்ட்லயே உங்களுக்கு விஷுவல் மீடியா கிடையாது. விஷுவல் மீடியா இன்னைக்கு தலையெடுத்து 25 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்னைக்கு வரையும் விஷுவல் மீடியாவை வந்து லேபர் லா ஆக்ட்ல சேர்க்கல. பிரிண்ட் மீடியா தான். நீங்க தினத்தந்தி, தினகரன்ல வேலை பார்த்தாதான் நீங்க ஜேர்னலிஸ்ட். நீங்க சன் நியூஸ்லயோ புதிய தலைமுறையிலயோ இருந்தா கவர்மெண்ட் படி கிடையாது. நிறுவனத்துல நீங்க ஒரு கார்டு வாங்கிக்கலாம். அவங்களாம் அக்ரிடேஷன் கார்டு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், முக்கியமான இதெல்லாம் கூட இல்லை, இன்னும் விஷுவல் மீடியாவுக்கே வரல. ஆனா என்ன கவனிக்க வேண்டியது, இப்ப சமீப காலமா டிஜிட்டல் மீடியாவே உங்களுக்கு முக்கியமான ஜேர்னலிசத்துல பங்களிக்குது. அப்ப டிஜிட்டல் மீடியாவுக்கே அந்த அங்கீகாரத்தை தரணும். இந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். நீங்க கேட்குற நிறுவனங்களுக்குள்ள செயலியான நிறுவனங்கள் எப்படிங்க செய்யும்? நிறுவனங்கள் தங்களிடம் கோரிக்கை வைக்க ஒரு அமைப்பை அவங்களே உருவாக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த மாதிரி உருவாக்குவாங்களான்னு. அவர்களை செய்வதற்கு முன்பே சட்டப்படியே வந்து உங்களுக்கு லேபர்லாலேயே விஷுவல் மீடியா வந்து இன்னும் போகலை. அவன் வந்து ஜேர்னலிஸ்ட்டுங்கிற வரையறையில் பிரிண்ட் மீடியாவை தான் 1955 சட்டத்தில் வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் எவ்வளோ மாற்றங்கள் வந்துச்சு, அந்த அப்டேட்டே இன்னும் ஆகாமல் இருக்கிறோம். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஜேர்னலிஸ்ட்டும் டிவியில் வேலை பார்த்தாலும் டிஜிட்டல் இருந்தாலும் அவன் யாருன்னா அமைப்பு சாரா தொழிலாளர், அன்ஆர்கனைஸ்டு செக்டர் தான். ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர், ஒரு தையல் தொழிலாளி இருந்தால் அவன் வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்டரில் வருவான். தையல் தொழிலாளர் சங்கத்தில் அந்த தொழிலாளர்கள் வருவாங்க. ஆட்டோ தொழிலாளர் சங்கம் இருக்கு, சுமை வண்டி இழுக்கும் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு அமைப்புக்குள்ள, ஒரு சங்கத்துக்குள்ள வராங்க. மீடியா பீப்புளுக்கு இந்த சங்கங்கள் இருக்கு, அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு சட்டப்படி அவங்க வந்து ஒரு விஷுவல் மீடியா வந்து பதிவு செய்யறதுல இருக்கா, இப்போ எதுவும் மாறி இருக்கான்னு தெரியல. நாங்கள் போய் அமைச்சர்கிட்டே நான்லாம் பேசியிருக்கோம். நாங்கள் அந்த அமைப்பு சார்பாக இதெல்லாம் பேசும்போது எங்களுக்கான சிஸ்டத்தையே மாற்றணும், எங்களுக்கான ஜேர்னலிஸ்ட்டுக்கான வரையறைக்குள்ளேயே பிரிண்ட் மீடியா பீப்புளுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் விஷுவல் மீடியாவுக்கு இல்லை, இப்போ டிஜிட்டல் மீடியாவையும் சேர்க்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மாற்றம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் அந்த கார்டு ப்ரெஸ்ஸில் பதிவு செஞ்சுக்கலாம், அந்த யூடியூப் சேனல் இந்த மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. யூடியூப் சேனலுக்கே இப்போ தான் அங்கீகாரம் கிடச்சிருக்கு டிஜிட்டல் ஊடகங்கள் நடத்துகிறவங்களுக்கு. இப்போ அதில் ஒருத்தன் ஒரு ஒளிப்பதிவாளராக இருக்கான், ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கானா, அவனுக்கு என்ன அங்கீகாரம்? அவனை நாளைக்கு ஒரு போலீஸ் பிடிச்சா அதை காமிக்க முடியுமா அவன்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இதை இந்த மாதிரியான உத்தரவாதங்கள் இது நோக்கி தான் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு. அதே நிலை கிட்டத்தட்ட அதே நிலை தான். என்ன டிஃபரெண்ட் நீங்க சொல்லுங்க? அந்த தோழனுக்கும் ஊடகத்தில் பணிபுரிய தோழனுக்கும் என்ன வேணா? ஒரு நிறுவனம், பெரிய நிறுவனம், ஒரு டிவி கிளாமர், டிவி ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அந்த கிளாமர்ல வேணா உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். புரியுது. அது நிறுவனம் தர பாப்புலாரிட்டி கிடைக்கும். சார் நீங்க சார் பாத்துருக்கேன் சார் அவங்கள, அதுதானே ஒழிய சட்ட ரீதியான எந்த அங்கீகாரமும் பாதுகாப்பும் கிடையாது. இப்போ பொதுவாக மக்களுடைய மனநிலை மற்ற துறைகளை விட இந்த ஊடகத்துறையில வேலை செய்யறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஆரவாரமும் நிறைந்த துறையா இருக்கா மாதிரியான ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? அல்ல, அது உங்களுக்கு எப்பவுமே ஸ்கிரீன்ல வர்றாங்க, சினிமா, அதுன்னு எல்லா இடத்துலையும் லாபியும் போட்டியும் இருக்குங்க. எந்த அளவுக்கு ஆரவாரம் கொண்டாட்டம் இருக்கோ, போட்டி இன்னைக்கு உலகம். கூட பிறந்தவன் நல்லா சம்பாதிச்சா அவனுக்கு வயிறு எரியுது, என் கூட படித்தவன் நல்லா இருக்கானேன்னு ஒருத்தன் வயிறு எறிகிறான், கூட பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான், வளர்ச்சியை கண்டு வயிறு எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறான். இன்றைய இளைஞர்கள் மத்தியில் அந்த எண்ணம் இருக்குது. சக மனிதனை நேசிப்பது கிடையாது, நண்பனை நண்பனு என் நண்பன் ஜெயிச்சிட்டானான்னு சந்தோஷப்படுறவங்களே நீ கிடையாது. ஜெயிச்சிட்டானா, இப்போ நம்ம இன்னும் வராமல் இருக்கோமே, நானும் ஒன்றா படித்தோமே. ஸோ இந்த உலகமே இந்த போட்டி உலகத்தில் பொறாமையோடு இருக்க ஒழிய, நம்ம இந்த உலகத்தில் பிறந்தது சக மனிதனோட வாழ தான், சக மனிதனை நேசிக்க தான், சக மனிதனை கை தூக்கி விட தான். ஆனால் இவன் பிறந்ததே இன்னொரு என்ன மாதிரி பிறந்த இன்னொருத்தனை பார்த்து போட்டி போட்டு அடிச்சுட்டு சாக தான் இருக்கான். இந்த மனநிலை மீடியாவில் நிறையா இருக்குது. லாபி, அப்பீஸ்மெண்ட்டு, போட்டி, பொறாமை, ஒருத்தனை சைட்லைன் பிஸ்னஸ்ஸு, அந்த பி லைன் டச்சுங்க வாங்க, வேறு மாதிரி கான்டாக்ட் வச்சு வளர்றது, வேலை பார்த்து வளர்றவன் வேறு, ஆஃபீஸில் வேறு மாதிரி ஹெச்ஆர்ட்டே ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான், வேலை பார்க்குறத விட ஹெச்ஆர் இந்த மாதிரி ஆட்களோட கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுவான், நிர்வாகத்தோட கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுவான். ஒரு உண்மையான பையன் அவன் பாட்டுக்கு கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு இருப்பான். அவனுக்கு இந்த ஹெச்ஆரை கான்டாக்ட் பண்ணுறது, இவர் ஐஸ் வைக்கிறது, இதெல்லாம் தெரியாது. மேனேஜரை பாராட்டி வாட்ஸ்அப்பில் போடுறது, சார் இது நீ சூப்பராக இருந்தீங்க, இந்த மாதிரி குரூப் ஒரு சில அப்பீஸ்மெண்ட் வேலை பார்த்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய. பொதுவாக இந்த ஊடகத்துறையில் வந்து இளம் ஊடகவியலாளர்கள் வந்து தற்கொலை செஞ்சுக்கும் போது அவங்களுடைய குடும்பம் வந்து எந்த அளவுக்கு நேரடியாக பாதிக்கப்படுது? இல்லை, அவங்களுக்கு இப்போ ஊடகத்துறை அப்படிங்கிறது இன்னொரு புறம் ரொம்ப ஒரு கவர்ச்சியாக இருக்குது, கிளாமராக இருக்குது.
இன்னொரு புறம் வந்து ரொம்ப கொடுமையாகவும் ஒரு உழைப்பு உறிஞ்சுக்கிற பகுதியாகவும் இருக்குது. அந்த உழைப்பு சமூகத்துக்கு பயனுள்ளதா இல்லை. அப்புறம் இன்னொரு பக்கம் டிஜிட்டல் ஊடகத்திலையும் ரொம்ப இன்னொரு அதாவது இன்னைக்கு ஊடகத்தில் வந்து செய்திகள் வந்து செய்தி தரக்கூடிய நிலை மாறி என்னன்னா, நொடிக்கு நொடி எதாவது செய்தியை தாங்கிறதுக்காண்டி செய்தியை தேட ஆரம்பிக்கிறான். அப்போ செய்தியை கிரியேட் பண்ணுறான். அப்படி கிரியேட் பண்ணுறவன் என்ன மாதிரி செய்தியை கிரியேட் பண்ணலாம்? இன்னைக்கு செய்தியே இல்லை, நெசவாளர்கள் பிரச்சனையை ஒரு ஸ்டோரியாக பேசலாம், மலமல்லம் தொழிலாளர்கள் பிரச்சனையை ஒரு ஸ்டோரியாக பேசலாம், தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஏன் சென்னைக்கு அதிகம் வராங்கங்கிறத ஒரு ஆய்வு செஞ்சு போடலாம், ஏன் புதுரை வண்ணார்னு ஒரு சமுதாய மக்கள் தலித்துகள்லேயே ஒதுக்கப்படுறாங்களா, அப்படி ஒரு கம்யூனிட்டி இருக்கா, அதை ஒரு ஆய்வு செஞ்சு டாக்குமெண்ட் போடலாம். டிஎன்டின்னு ஒரு 68 சமுதாய மக்கள் குற்றப்பழங்குடியாக இருக்காங்களே, எப்படி அந்த சமூகங்கள் குற்றப்பழங்குடிங்களானாங்க, அவங்க யார், பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து பேசின சமூகங்களை இப்படி ஆக்கிட்டாங்களே, அது ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறான். இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் மீடியாவில் வந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லை. ஆனால் எதையாவது ஒரு செய்தி ஆக்கணும்னு இன்று மாதா கோயில் தேர் திருவிழா ஓட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது, இதில் 25 பேர் கலந்து கொண்டனர், இதில் குழந்தைகள் பெண்கள் அனைவரும் மாதாவின் அருளை தரிசித்தனர், முத்தாலம்மன் கோவில் திருவிழா முத்தியால்பேட்டையில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த செய்தியை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து என்ன பண்ண போகிறோம்? செய்தி தந்துக்கிட்டு இருக்கணும், வட்டார செய்திகள் தரணும். வட்டார செய்திகள் தானா மதுரையை சுற்றி எவ்வளோ செய்திகள் இருக்குது, தொழிலாளர் பிரச்சனை, மக்கள் பிரச்சனை, கோவையை சுற்றி எவ்வளோ இருக்குது. ஆனால் இவங்க பாருங்க, திருப்பி திருப்பி இந்த கோவில் திருவிழா, சர்ச்சு திருவிழா, சந்தனக்கூடு, இதை ஒரு செய்தியாக்கி போடுவாங்களே ஒழிய, வட்டார செய்திகளே அரசியல் நிறையா இருக்குது ஹைப்பர் லோக்கலில், அந்த மாதிரி இவங்க முக்கியத்துவம் தர்றதில்ல. ஸோ செய்தியாளருடைய நேரம் வீணடிக்கப்படுது. ஒரு முத்தாலம்மன் கோயிலில் போய் ஒரு மணி நேரம் ஒரு செய்தியாளர் உட்காந்து என்னங்க அறிவு பெறப்போறாங்க? அதுக்கு 4-5 அரசு பள்ளியில் போய் இங்கே ஆசிரியர்கள் இருக்காங்களான்னு ஆய்வு செஞ்சு ஒரு ஸ்டோரி போடலாம்ல. உண்மை. பெண்கள் படிக்கின்ற பள்ளியில் நாப்கினை டிஸ்போஸ் பண்ணுகிற கருவி இல்லைன்னு ஒரு ஸ்டோரி போடலாம்ல. எவ்வளோ பண்ணலாம். மலைவாழ் மக்களுக்கு பக்கத்தில் என்ன போடலாம், சிறுமலை பகுதியில் வந்து கழுதை வியாபாரம் எப்படி இருக்குன்னு போடலாம், எவ்வளவோ பண்ணலாம்ல. நல்லா கவனித்து பாருங்கள். இவங்க இந்த வட்டார செய்திகளுங்கிற பேரில் இந்த மாதிரி தான் நேரத்தை இது பண்ணுறாங்க. அதனால் கிரியேட்டிவிட்டியான ஜேர்னலிஸ்ட்டுகளும் குறையிறாங்க. அப்போது ஆக்கப்பூர்வமாக வந்து இப்போ இருக்கிற செய்தி நிறுவனங்கள் ஊடகவியலாளர்களை உருவாக்கலன்னு எடுத்துக்கலாமா? உருவாக்கணும். அதை உருவாக்கலேன்னு எடுத்துக்கலான்னு நம்ம விமர்சிக்கிறத விட நாம் களத்தில் இறங்கி நம்ம உருப்படியான விஷயங்களை செய்யணும். இப்போ நம்ம ஜீவா டுடே, ஜீவா சினிமா, ஜீவா ஹிஸ்ட்ரின்னு இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். அதோடைய அர்த்தமே என்னென்னா வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அது பொருளாதார ரீதியாக எனக்கு இழப்பு தான். ஹிஸ்ட்ரி சேனலுக்கு மேலே நான் சினிமா சேனலில் இன்னும் 2 நடிகைகள் இப்போ பேட்டி, ஏன் டைவர்ஸ் பண்ணாங்க, இந்த நடிகர் அந்த நடிகர் தொடர்புன்னு உட்காந்து யாரையா வச்சு பேச வச்சா நான் நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் என் சினிமா சேனல் அப்படி இருக்காது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜீவா சினிமா. அது முழுக்க சினிமாக்குள்ளேயும் அரசியல் சமூக பிரச்சனையை தான் நான் பேசியிருப்பேன். ஜீவா டுடேலே அப்படி தான். ஸோ நம்ம அந்த மாதிரியான முயற்சியில் ஈடுபடணும், சரியில்லைன்னு சொல்கிறத விட. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு விஷயம் எனக்கு தோணுது. கத்தி படத்தில் வந்து ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். என்னன்னா வந்து ஒரு மீடியாவில் போய் கேட்பாங்க, இந்த மாதிரி இந்த தன்னூத்து கிராமம் வந்து பாதிக்கப்படுது, இதை பற்றி உங்கள் மீடியாவில் போடுங்கன்னு சொல்லும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, இதில் என்ன சார் நியூஸ் வேல்யூ இருக்குது? அப்போது மீடியாக்கள் வந்து நியூஸ் வேல்யூக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது எந்த அளவுக்கு மக்களிடையே போய் சென்றடையோ அதை பேஸ் பண்ணி தான் நியூஸ் எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க முடியல. அறிவுபூர்வமாகவும் சமூக பூர்வமான மனநிலை இல்லாமல் வெறுமனே எமோஷ்னலாக அணுகிற மனநிலையிலேருந்து இந்த பிரச்சனை வருது. வெறும் எமோஷ்னலாக இந்த விஷயத்தை அணுகிறதுனால வரக்கூடிய பிரச்சனையாக தான் பார்க்குறேன். எமோஷ்னல் செல்லாகும். இப்போ ஜல்லிக்கட்டு வந்து முக்கியமான பிரச்சனை தான். அது அரசியலாக நீங்கள் டெல்லி எதிர்ப்பு அரசியலாக பேசுனா இவ்வளோ ரீச் ஆகாது. நம்ம தமிழர்கள் பாரம்பரியம், நம்ம ஜல்லிக்கட்டு, நம்ம மாடுன்னு சொன்னா வந்து நின்றுவாங்க. மக்கள் கொஞ்சம் அரசியல் பொலிட்டிசைஸ்டாகவும் இருக்கணும். அந்த மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடிய வேலையும் மீடியாவுக்கு இருக்குது. வெறுமனே நம்ம இப்படி மக்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு தப்பிச்சிக்க முடியாது. மீடியாக்களும் உருப்படியான விஷயங்களை காமிக்கணும். அதுக்கு ஜேர்னலிஸ்ட்டுகள் கொஞ்சம் படிக்கணும். தான் இன்றைக்கி வந்து சோனி லைவில் இன்றைக்கி அந்த நள்ளிரவில் சுதந்திரம்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகம் இது என்ன அரசியல் பேசுது, எத்தனை இளைஞர்கள் அதை படிச்சிருப்பாங்க, அது எவ்வளோ முக்கியமான புத்தகம். நள்ளிரவில் எப்படி இந்தியா சுதந்திரம் கிடச்சிச்சின்னு, ஜின்னா, பாகிஸ்தான் எல்லா அரசியலும் அதில் வருது. அந்த புத்தகத்தை படிக்கணும். அதை இன்டர்பிரேஷன் பண்ணி இன்றைக்கி சினிமாவை எடுக்கும்போது இது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துருவாங்க, ஆன்டி முஸ்லீமாக எடுத்துருவாங்களான்னு அதை பகுத்தறியக்கூடிய அறிவு உங்களுக்கு இருக்கணும். அப்போனா அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ அந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மக்கள் பொலிட்டிக்கலாக இருக்கிறாங்க, வாசிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இதை இந்த ஊடகங்கள் பயன்படுத்திக்குது. அப்படிதான் பார்ப்போம். திரும்பவும் நம்ம இந்த முதல்ல ஆரம்பித்த இடத்துக்கே வருவோம். இப்போது பொதுவாக வந்து இந்த மே 1 நம்ம வந்து தொழிலாளர் தினம் கொண்டாடுறோம். இப்போது அந்த தொழிலாளிக்கு முறையான உறக்கம், ஓய்வு, ஊதியம் இது 3மே வந்து நிச்சயமாக போய் சேரணும். ஆனால் இது 3மே வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் வந்து ஊடகவியலாளர்களுக்கு முழுமையாக போகிறதில்லைன்றது நீங்கள் சொல்லக்கூடியதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன்.
ஆனால் இதுக்கு அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும், அல்லது அரசாங்கம் வந்து அதற்கான ஒரு வழிமுறைகளை வந்து ஏற்படுத்தணும். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன இருக்கு? மீடியா வந்து கரெக்டாக 8 மணி நேரங்கிற கான்செப்டில் அது கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவனே ஆர்வமாக இருக்கிறவன் தான் செய்தியாளன் ஆக முடியும். ஒரு முக்கியமான மக்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கிறவன் என் ஷிஃப்ட் முடிஞ்சுன்னு பாதியில் விட்டுட்டு போக முடியுமா? அதனால் அந்த விஷயங்களும் இருக்குது. அதனால் இந்த 8 மணி நேரம் ஷிஃப்ட்டுங்கிறது ஜேர்னலிஸ்டுடைய விருப்பத்தோடு தொடர்புடையதாகவும் இருக்குது. அதை நம்ம ஒரு இன்னும் நுட்பமாக அந்த விஷயத்தை நம்ம ஆய்வு செய்யணும். அதை தாண்டி இன்றைக்கி ஒழுங்குங்கிறது எந்த துறையிலையும் இல்லை. ஒழுக்கங்கிறது 2 பேர் சைட்லையும் இல்லை, நிறுவனங்கள் சைடும் இல்லை, இன்றைக்கி தொழிலாளர்கள் மத்தியிலும் இல்லை. ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி யாருமே தொழிலாளர்களாக இல்லை. மார்க்ஸ் அதான் சொல்வார், உங்களுக்கு கேபிட்டலிஸ்டோட மோசமானவன் யாருன்னா லும்பன் புரோலிட்டேரியன். கேபிட்டலிஸ்டோட ஆபத்து லும்பன் புரோலிட்டேரியன். அவன் வந்து எப்போனாலும் கேபிட்டலிஸ்டோட அடியாளாக மாறுவான். லும்பன் புரோலிட்டேரியன்கிறவன் இன்றைக்கி எல்லாரையும் லும்பன் புரோலிட்டேரியன் உதிரி பாட்டாளிகளாக ஆக்கி வச்சுருக்கிறாங்க. பாட்டாளிகளாக இன்றைக்கி யாருமே இல்லை, எல்லாரையும் உதிரிகளாக, எல்லாரையும் நீ ஆளாக மாறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் போயிருக்கு. தனி மனிதர்களும் சரி, நிறுவனங்களும் சரி, நமக்கான ஆளாக எவனையாவது வச்சுக்கிறது, அவனுக்கு ஜால்ரா தட்டுற மாதிரி. ஸோ இது வந்து டோட்டல் சிஸ்டத்தையே ரொம்ப கொலாப்ஸ் ஆகிட்டு வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தான் நம்ம நிறைய பாடம் கற்றுக்கணும். இப்போ உங்கள் அனுபவத்துலேருந்து எனக்கு ஒரு விடை தேவைப்படுது. நீங்கள் உங்கள் சொந்த அனுபவத்தில் யாருக்காவது காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? என்ன காம்பன்சேஷன்? ஏதாவது பாதிக்கப்பட்ட நபருக்கோ? இப்போ ஒரு சில இடங்களில் வந்து நாங்களே ஜிடிவியில் பாதிக்கப்பட்டவங்க தானே. நாங்கள் ஜிடிவியில் 2013-14 எங்களுக்கெல்லாம் 2 மாதம் சம்பளமே கொடுக்கல, 4 மாதம் சம்பளம் கொடுக்கல. அப்போ வந்து எல்லாரும் இந்த எல்லா அமைப்பு இப்போ இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சங்கங்கள் எல்லா தோழர்களும் வந்து எங்களுக்காக குரல் கொடுத்து ஒரு 2 மாதம் சம்பளத்தை வாங்கி தந்தாங்க. அதோட ஆளை விட்டா போதுன்னு போயிட்டு நாங்கள் போயிட்டோம். வேறு என்ன பண்ணுறது? நாங்கள் நீங்கள் கேட்டிங்களே யாருக்கா போராடி வாங்கி தந்துருக்கீங்களான்னு, எங்களுக்கே நானே எங்களுக்கே வாங்கி தர முடியல. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு கிடைக்குமா கிடைக்காதுல ஒரு 2 மாதம் நாங்கள் போராடி அந்த சம்பளத்தை வாங்கினோம். 4 மாதம் சம்பளத்தில் 2 மாதத்தை வாங்கிட்டு அப்படியே எல்லோரும் போயிட்டோம். மீதி நிறைய பேருக்கு 2 மாதம் சம்பளம் வரல. இப்போ எனக்கே வரல. அதெல்லாம் அப்படியான சூழல் தான் இருக்குது பெரிய நிறுவனங்கள்லாம். இப்போது உங்கள் வேலையை வந்து நீங்களே முடிவு பண்ணக்கூடிய இடத்துக்கு நீங்கள் நகர்ந்துருக்கீங்க. இப்போ என்னோட வேலை, என்னோட ஸ்லாட் டைமிங்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் முன்னேறி வந்திருக்கீங்க. ஆனால் இப்போது நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கீங்களா? இப்போ மன அழுத்தம் நிறைய இருக்குது. ஏன்னா போட்டி உலகம் இல்லையா. இப்போ மன அழுத்தத்துலேருந்து தான் நான் என்னையே கொஞ்சம் இது வேணாம். ஏன்னா அதிகபட்சம் இன்றைக்கி ஒரு 44-45 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதனால் நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஏன்னா நமக்கே டக்குன்னு ஏதாவது நடந்துருமோ. ஏன்னா இனிமேல் வயதான ஜேர்னலிஸ்டே இருக்க மாட்டாங்க போல். இல்லை 42-45லேயே போயிடுற மாதிரியான ஒரு அச்சமான சூழல் நமக்கு இருக்குது. அதனால் ரொம்ப ஆபத்து தான். இதுக்கு சொல்யூஷன் எதுவுமே இல்லைங்களா? சொல்யூஷன் சமூகமே டோட்டலாக மாறணும். அதற்கான முயற்சியை நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுக்கணும். நிறுவனங்கள் சரியில்லை, முதலாளிகள் சரியில்லை, அவன் சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். நம்மிடமிருந்து அதை எடுக்கணும், வேறு வழியே கிடையாது. இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்திருக்கிறாரு. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க தான் அந்த சந்தைமயமாக்கலை வந்து ஊக்குவிச்சவங்க. அதாவது உலகெங்கும் ஒரு சந்தை, இங்கே நாடு, தேசம், மொழி வேறுபாடு கிடையாது. அப்போ அந்த வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒரு சந்தைக்கு வாங்க. அந்த சந்தையை யார் விரிக்கிறான்னா அமெரிக்கா தான் விரிக்குது. நாங்கள் ஒரு பெரிய சந்தையை உருவாக்கி வச்சிட்டோம், வாங்க எல்லா நாட்டுக்காரனும் நுகர்வோராக இரு, பயன்படுத்துகிறவனாக இருந்துச்சு. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் நாட்டில் இருக்கிறவனை விட இப்போ இந்தியா மாதிரி நாடுகளில் இருக்க இந்தியர்கள் வந்து அங்கே அதிகமாக போகிறான். அப்போ அவனுடைய சந்தை பொருளாதாரத்தில் அவன் பலன் பெறுறான். இப்போ உடனே என்ன சொல்கிறான், என் சந்தை, என் நுகர்வோர், என் பணியாளர்கள் இவங்க மட்டுமே இருக்கட்டும், மற்றவெல்லாம் வேணாங்கிற முடிவுக்கு ட்ரம்ப் மாதிரி ஆட்கள் வர போகிறாங்க. அப்போ குளோபலைசேஷனுக்கு இவங்க ஒரு ஒழுங்கு வச்சாங்களே, ஒரு வரையறை, அதை அவங்களே மீறுறாங்க. அப்போ குளோபலைசேஷனுங்கிறப்பில் உலகே ஒரு கூரைன்னு இவங்க ஆரம்பித்து வச்சாங்க. இப்போ அமெரிக்கா வந்து குளோபலைசேஷனில் அடுத்த கான்செப்ட் போகிறாங்க அவங்களுடைய சந்தை இதில். எங்கள் அன்னைக்கு இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் வந்து குமிச்சிட்டான். அவன் வச்சதில் அவனுக்கே ஆப்பு இருந்தோன்னா வேகமாக மாற்றுறான். அப்போ இவ்வளோ மோசமான சூழல்லாம் வந்துக்கிட்டு இருக்க நிலையில் குளோபலைசேஷனே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மன அழுத்தத்தை தந்தது நுகர்வு கலாச்சாரம். இப்போ அதில் வேறு இன்னும் சுருக்கி கேபிட்டலிஸ்ட்டுகள் நமக்கு மட்டும் பயன்படுற மாதிரின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஆபத்தான நிலையை நோக்கி போகும். அதனால் தயவுசெய்து அரசியல் போடுங்க, மக்களுக்கான அரசியல் பேசுங்க, அடுத்தவனுக்காண்டி அரசியல் பேசுங்க. எனக்கு வேலைவாய்ப்பு, எனக்கு பணம், இந்த மாதிரி மட்டும் யோசிக்கிற ஒரு சூழல் வந்து உங்களை அழித்து விடும். அவ்வளோதான். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.